நம்ம கேர்ள்ஸோட மென்டாலிட்டி எவ்வளவு ஒஸ்டா இருக்குல்ல. அது எங்கேயோ ரஷ்யால ப்ரொபோசல் சீன் நடந்துருச்சு, சரி ரீல்ஸும் வைரல் ஆயிடுச்சு, அவங்களும் அரெஸ்ட் ஆனாங்க, திரும்பியும் வெளியே வந்தாங்க, திரும்பியும் சேர்ந்துட்டாங்க, நல்லா இருக்காங்க, ஓகே ஃபைன், அதை நம்ம அப்ரிஷியேட் பண்றோம், அதை நம்ம ரசிக்கிறோம், எல்லாமே ஓகே. உடனே எடுத்துட்டு திஸ் இஸ் மை டைப், இஃப் நாட் திஸ் நத்திங். அதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இதான் லவ், இதான் எஃபர்ட்? ஏங்க, நம்ம கூட இருக்க இப்போ இருக்க பார்ட்னர் போடுற எஃபர்ட்டை என்கரேஜ் பண்றேன்னா நம்ம எதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? இப்போ இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து சின்ன சின்ன போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யாருமே என்கரேஜே பண்றது கிடையாது. இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கங்க அப்படி பண்றான் அப்படின்னு வேற ஒரு ஹஸ்பண்டோட வேற ஒரு ஒய்ஃபோட நீங்க கம்பேர் பண்ணுவீங்க. அந்த சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் நீங்க வந்து என்கரேஜ் பண்ணாதான் உங்களுக்கு பெருசா இன்னும் பண்ணணும்னு தோணும். நம்ம உட்காந்துட்டு ஈஸியா அந்த ரீல்ஸை பார்த்துட்டு நம்ம ஈஸியா பேசிடலாம், ஈஸியா கம்பேர் பண்ணிடலாம். ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் எஃபோர்ட் போட முடியும். சோ அந்த எஃபோர்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சோஷியல் மீடியா நம்மள எவ்வளவு கேவலமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணல, நீங்க அதை பாருங்க, அட்மயர் பண்ணுங்க, நீங்க ஸ்டோரி எல்லாம் ஷேர் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்ல. பட் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். பிகாஸ் எல்லாரோட லைஃப்லயுமே நடக்கிற ரியாலிட்டிக்கு பின்னாடி என்னென்ன எஃபர்ட்ஸ் இருக்கு, என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க, என்னென்ன சாக்ரிஃபைஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. சோ இப்போ உங்க கூட இருக்க பார்ட்னரோட எஃபர்ட்ஸை நீங்க தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்க. ஈஸியா அந்த 15 செகண்ட்ஸ் ரீல பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்ல, அந்த ரீலே வந்துட்டு நிறைய லைக் என்ன சொல்றது ஃபேக் திங்ஸ் வந்துட்டு இருக்கு. நெயில்ஸ் அதுல இல்ல, இதுல நெயில்ஸ் இருக்கு, இதுல ரிங் வேற மாதிரி இருக்கு, அப்படி இப்படி சொல்லிட்டு. ஸோ சோஷியல் மீடியால பாக்குறதே நம்பிட்டு இதான் என்னோட டைப், இந்த மாதிரி எஃபோர்ட் போடுறேன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க ஒரு சின்ன கம்பேரிஷன் வச்சு அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா அவங்க உங்களுக்காக எஃபோர்ட் போடுறதை நிறுத்திடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த லவ் ஒர்க் அவுட் ஆகல, இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலன்னு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் இனிஷியலி மிஸ்டேக் பண்ணது நம்ம. So stop comparing with social media, especially women, because I am seeing many women doing this.